எண்ணத்தில் நலம் இருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடமே என் கணிதம். என் கணித அடிப்படையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் வாழ்க்கை ரகசியங்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்த நாளான டிசம்பர் 12, 1950 என்ற எண்களின் மூலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனது பேச்சு திறன் மற்றும் தனித்துவமான ஆளுமை சக்தியால் மற்றவர்களை தன்வசம் ஈர்ப்பதோடு தன்னுடைய ரசிகர்களை சமூக நலப்பணியில் ஈடுபட ஊக்கமளிக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ஈடுபாட்டைக் கண்டு பலரும் இவர் பின்னால் அணிதிரண்டு ஆதரவு கொடுப்பார்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் சமூக நல பணிகளால் ஏற்படும் தாக்கமானது பெரியதாகவும் நீடித்ததாகவும் இருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் செய்யும் நன்மைகள் எளிதில் வெளிச்சத்துக்கு வருவதோடு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அங்கீகாரமும் கிடைக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உணர்ச்சி பூர்வமான உள்ளுணர்வுகளை பயன்படுத்தி துணிச்சல் மற்றும் தைரியத்துடன் வாழ்வில் முன்னேறி பெரிய வெற்றிகளை அடைவதோடு புகழ், பணம், சமூக அங்கீகாரம் ஆகியவற்றை எளிதில் எட்டிப்பிடிக்கும் மகுடம் சூடாத மன்னராகவே பிறந்திருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முடிவு செய்து ஒரு காரியத்தில் இறங்கும் போது அயராத உழைப்பு மற்றும் அதிர்ஷ்ட தேவதையின் ஆசீர்வாதமும் ஒன்றிணைந்து வெற்றி வாய்ப்பை உறுதி செய்துவிடும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பாதையை தெளிவாகவும் உறுதியாகவும் அமைத்துக் கொள்வதோடு சிறந்த எழுத்து மற்றும் பேச்சு திறமை கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெளிவாகவும் கவர்ச்சியாகவும் வெளிப்படுத்துவார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இயற்கையாகவே அதிக தன்னம்பிக்கை கொண்டவராகவும் கடினமான சூழ்நிலைகளையும் நேர்மறையாக சிந்திக்கும் ஆற்றல் கொண்டவராகவும் இருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிறந்த தலைமை பண்புகள் கொண்டவராகவும் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதிலும் ஆலோசனை வழங்குவதிலும் வல்லவராகவே இருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இயற்கையாகவே அதிர்ஷ்டமிக்கவராகவும் அதன் மூலம் பல வெற்றிகளை எளிதில் பெறுவதோடு எடுக்கும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறும் வாழ்க்கை அமைப்பை கொண்டவராக பிறந்திருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நடிப்பு என்பது பெரும் ஆழமான உணர்வின் வெளிப்பாடாகவும் கதாபாத்திரங்களின் உணர்வுகளை அப்படியே உள்வாங்கி வெளிப்படுத்தும் ஆற்றல் கொண்டவராக மக்களிடையே தனித்துவமான காந்த ஈர்ப்பையும் தலைமை பண்பையும் கொண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரையில் தோன்றும் போதே ரசிகர்களை எளிதில் ஈர்க்கும் ஆற்றல் கொண்டவராக ட்ரெண்ட் செட்டராகவும், அதாவது புதிய புதிய ஸ்டைலை அறிமுகம் செய்பவராகவும் ரசிகர்களின் தலைவராகவும், அதாவது சூப்பர் ஸ்டாராகவும் உருவெடுக்கிறார். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வசன உச்சரிப்பிலும் உடல் மொழியிலும் தனித்துவத்துடன் செயல்படுவதால் பெரிய வெற்றியையும் சமூக அங்கீகாரத்தையும் எளிதில் பெறுவதோடு வெற்றி மற்றும் புகழ் என்பது காலம் உள்ளவரை நிலைத்து நிற்கிறது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் மனமானது ஒரு ரேடியோ அலைவாங்கி போல செயல்படும் தன்மை கொண்டதாகவே உள்ளது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு புதிய சூழலுக்குள் நுழையும் போது அந்த இடத்தின் அதிர்வுகளையும் அங்குள்ளவர்களின் மனநிலையையும் உடனடியாக உணர்ந்து கொள்ளும் அபார திறன் கொண்டவராக இருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நபரை பார்த்தவுடன் அல்லது ஒரு சூழ்நிலையை உணர்ந்தவுடன் அது நல்லதா கெட்டதா என்பதை இவருடைய ஆழ்மனம் துல்லியமாக பதிவு செய்யும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய உள்ளுணர்வின் வெளிப்பாடுகளை ஏதோ சொல்கிறது என்று அலட்சியப்படுத்தாமல் இதுதான் சரி என்று தன்னம்பிக்கையுடன் உள்ளுணர்வை ஒரு சக்தி வாய்ந்த வழிகாட்டியாகவே ஏற்றுக்கொள்வார். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனிமையாக அமர்ந்து தியானம் செய்யும் பழக்கம் கொண்டவராகவும் அதன் மூலம் தன் மனம் மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி ஆழமான அமைதியை அடையும் திறன் கொண்டவராகவே இருக்கிறார். இதனால் இவருடைய உள்ளுணர்வு சக்தி அதிகரிப்பதோடு கனவுகள், திடீர் எண்ணங்கள் போன்றவைகளை ஆன்மீக பாதையின் வழிகாட்டியாகவே எடுத்துக்கொள்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான வழிகாட்டி அல்லது குரு இவருக்கு கிடைப்பார். இது விதியால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாகும். இந்த அமைப்பில் பிறந்தவர்கள் கோடியில் ஒருவராக பிறப்பதே மிகவும் அரிதான நிகழ்வாகும். இதன் மூலம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆன்மீக முயற்சிகள் எளிதில் பலனளிப்பதோடு தியானத்தில் விரைவான முன்னேற்றம், ஆன்மீக அறிவில் தெளிவு மற்றும் மன அமைதி போன்றவைகளில் எளிதில் வெற்றி பெறுவதோடு ஆன்மீக பயணம் வெறும் தேடலாக இல்லாமல் நிறைவான வெற்றியாக அமையும். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரே மதத்தின் கோட்பாடுகளுடன் நின்றுவிடாமல் பல மதங்களின் தத்துவங்கள், ஆன்மீக கருத்துக்கள் மற்றும் வழிபாட்டு முறைகள் போன்றவைகளில் மிகுந்த ஆர்வம் காட்டுவதோடு இவருடைய ஞானம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் இல்லாமல் பிரபஞ்சத்தின் பரந்த உண்மைகளை உள்ளடக்கியதாக இருக்கும். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அறிந்ததை மற்றவர்களுக்கு எளிமையாக போதிக்கும் திறன் கொண்டவராகவும் தனது ஆன்மீக அனுபவங்களை புத்தகமாகவோ பேச்சாகவோ அல்லது வழிகாட்டுதலாகவோ பிறருக்கு வழங்குவார்.
உண்மையான மற்றும் நேர்மையான குருவாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மக்களின் துன்பத்தை கண்டு வருந்துபவராகவும் பணம் கொடுப்பதுடன் நின்றுவிடாமல் அதன் ஆணி வேறான துன்பத்திற்கு ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற முனைப்பிலே செயல்படுவார். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சமூகத்தில் பின்தங்கியுள்ள மற்றும் ஆதரவற்ற மக்களின் குரலாக ஒலிப்பதோடு அவர்களின் துயரங்களை போக்குவதுடன் அவர்களின் உள்ளுணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மிகப்பெரிய சமூக நல பணிகளை தயக்கமின்றி தொடங்குவதோடு ஒரு புதிய அமைப்பை உருவாக்குவதிலோ நிதி திரட்டுவதிலோ அல்லது ஒரு திட்டத்தை ஒழுங்கமைப்பதிலோ மிகவும் திறமையாக செயல்படுவார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட மறுத்தபோது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்ததோடு இந்தியாவின் நதிகளை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்ததுடன் அதற்காக 1 கோடி ரூபாய் வழங்குவதாக அறிவித்தார். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 2004 ஏற்பட்ட சுனாமி பேரழிவின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனது ரசிகர் மன்றங்கள் மூலம் நிவாரண உதவிகளை செய்தார். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 2015 சென்னையை உலுக்கிய பெரு வெள்ளத்தின் போது தனது ராகவேந்திரா மண்டபத்தை நிவாரண முகாமிற்காக இலவசமாக வழங்கியதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்குமிடம், உணவு மற்றும் பல மருத்துவ உதவிகளை வழங்கினார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பல ஆண்டுகளாக ஏழை மாணவர்களின் கல்விக்கு ரகசியமாக பல உதவிகள் செய்து வருகிறார். குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி மற்றும் கல்லூரி படிப்புகளுக்கு நிதியுதவி அளித்து வருகிறார். இது தவிர ரஜினிகாந்த் அறக்கட்டளை மூலமாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இலவச பயிற்சி அளிக்கும் திட்டத்தையும் தொடங்கி வைத்துள்ளார். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பல்வேறு சமயங்களில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களின் மருத்துவ செலவுகளுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நிதியுதவி அளித்துள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்த நாளின் போது ரசிகர் மன்றங்கள் மூலமாக இரத்த தானம் மற்றும் கண்தான முகாம்களை நடத்தி பல உயிர்களை காப்பாற்றி வருகிறார். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பல ஏழை நோயாளிகளின் மருத்துவ செலவுகளுக்கு நிதியுதவி அளித்து வருகிறார். பல வருடங்களாக பல குடும்பங்கள் இவருடைய உதவி காரணமாகவே மருத்துவ சிகிச்சையை பெற்று வருகின்றனர். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ராகவா லாரன்ஸின் சிறு வயதில் மூளையில் கட்டி அதாவது பிரெயின் டியூமர் ஏற்பட்டதால் மிகவும் சிரமப்பட்டார். அப்போது அவருடைய ரசிக பற்றை கேள்விப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு நிதி உதவியும் மருத்துவ உதவியும் அளித்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் இந்த உதவிதான் ராகவா லாரன்ஸ் அவர்களின் உயிரை காப்பாற்றியது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மூலமாகவே ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடன கலைஞர்கள் சங்கத்தில் சேர்ந்து தனது திறமையை வெளிப்படுத்தினார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே ராகவா லாரன்ஸ் அவர்களின் வாழ்க்கை மாற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ராகவேந்திரா கோவில் கட்டுவதற்கு ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு உந்து சக்தியாக இருந்துள்ளார். நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எப்போதும் மதிப்பளித்து எந்த முக்கிய முடிவுகளையும் அவரிடம் கேட்டு செய்வது ராகவா லாரன்ஸின் வழக்கமாகும். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிகர் லிவிங்ஸ்டன் அவர்களின் மனைவிக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்ட போது உடனடியாக 15 லட்சம் கொடுத்து உதவியுள்ளார். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிகர் தவசி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சைக்காக நிதி உதவி கோரிய போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிதி உதவி அளிப்பதாக உறுதி செய்தார். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அருணாச்சலம் மற்றும் படையப்பா போன்ற படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்ற போது அந்த படத்தின் லாபத்தில் ஒரு பகுதியை தன்னுடன் ஆரம்ப காலத்தில் பணியாற்றிய பழம்பெரும் நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அளித்துள்ளார். நடிகை மனோரமா, வி.கே. ராமசாமி, இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன் போன்ற பல கலைஞர்களுக்கு இதன் மூலம் பெரும் நிதி உதவியை அளித்துள்ளார். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கொரோனா காலத்தில் படப்பிடிப்புகள் ரத்து செய்யப்பட்ட போது தினசரி ஊதியம் பெறும் பெப்சி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர். அப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர்களுக்கு தேவையான நிதியில் 25% தொகையை நன்கொடையாக அளித்து அந்த தொழிலாளர்களுக்கு உதவினார். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த சில திரைப்படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறாத போது விநியோகஸ்தர்கள் நஷ்டமடைவதைக் கண்டு வருந்தி தன்னுடைய சம்பளத்தில் இருந்து அவர்களுக்கு நஷ்ட ஈடு அளித்திருக்கிறார். பாபா, குசேலன் மற்றும் லிங்கா போன்ற படங்களின் போது இந்த உதவிகளை செய்துள்ளார்.
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமா துறையில் உள்ள கலைஞர்களை ஒரே குடும்பமாக கருதுவதால் உதவி தேவைப்படும் போதெல்லாம் உடனடியாக முன்வந்து உதவி செய்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் வீட்டிற்குள் வந்தவுடன் ஒரு சாதாரண கணவராகவும் தந்தையாகவும் தாத்தாவாகவும் இருப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரைசிங் ஸ்டாராக இருந்தபோது, அதாவது சினிமா துறையில் வளர்ந்து வரும் நடிகராக இருந்தபோது கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் படித்துக் கொண்டிருந்த லதா அவர்களை ஒரு நேர்காணலில் சந்தித்து அவரின் மீது காதல் வயப்பட்டார். அவரையே திருமணம் செய்ய வேண்டும் என்ற முடிவுடன் திருப்பதியில் லதாவின் அக்கா கணவரான ஒய்ஜி மகேந்திரன் உட்பட பல மூத்த கலைஞர்கள் முன்னிலையில் அவரது திருமணம் நடைபெற்றது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பஸ் நடத்துனராக இருந்து பல போராட்டங்களுக்கு பிறகு நடிகராக மாறியவர். நடிப்பின் மீது கொண்ட ஆர்வம், கடின உழைப்பு மற்றும் தனது தொழிலுக்கு அளித்த முழுமையான அர்ப்பணிப்பு ஆகியவை அவரது வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாகும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் எளிமையான குணம், படப்பிடிப்பு தளத்தில் மற்ற கலைஞர்களுடன் அவர் நடந்து கொள்ளும் விதம் மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் அவர் வெளிப்படுத்தும் கருத்துக்கள் ஆகியவை ரசிகர்களுடன் ஒரு ஆழமான பிணைப்பை ஏற்படுத்தின. படப்பிடிப்பு தளத்தில் ஈகோ இல்லாமல் பணியாற்றுவதோடு கதை திரைக்கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவைப்பட்டால் தனது காட்சிகளை மாற்றியமைக்க ஒப்புக்கொள்வது அவரது மிகப்பெரிய பலமாக இருந்தது. இமயமலைக்கு செல்வது, தியானம் செய்வது போன்ற அவரது பழக்க வழக்கங்கள் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் அவருக்கு ஒரு சமநிலையை அளித்ததோடு தன்னைத்தானே செப்புச் சிலையாக செதுக்கிக் கொண்டார். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பன்மொழி திறமை கொண்டவராகவும் தன்னுடைய ஸ்டைல் மற்றும் வசனங்கள் எளிமையான குணாதிசயங்களால் உலகளாவிய அளவில் மொழிகள் எல்லைகளை கடந்து ரசிகர் பட்டாளங்களை தன்வசப்படுத்தியுள்ளார். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் சமூக பணிகள் பெரும்பாலும் வெளிச்சம் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் மேற்கொள்ளப்பட்டன. நன்மை செய் ஆனால் விளம்பரப்படுத்தாது என்ற அவரது கொள்கையில் மிகவும் உறுதியாக இருந்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பதுடன் தேவைப்படும் போது நிஜ வாழ்க்கையிலும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கடின உழைப்பாலும் தனித்துவமான ஸ்டைலாலும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களில் இடம் பிடித்தவர். சினிமாவில் மட்டுமின்றி நிஜ வாழ்க்கையிலும் எளிமையை கடைபிடித்து பலருக்கும் முன்னுதாரணமாக திகழ்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ஒவ்வொரு பேச்சும் அசைவும் மக்கள் அனைவருக்குமான பாடமாகும். அவரது வாழ்க்கை ஒரு உத்வேகம், அவருடைய திரைப்பயணம் ஒரு சாதனை, அவருடைய ஆளுமை ஒரு சரித்திரமாகும். மங்காத புகழ் கொண்ட மக்கள் தலைவன் எளிமையிலும் ஆன்மீகத்திலும் மற்றும் சமூக நல பணிகளிலும் தன்னை விளம்பரப்படுத்தாமல் நடிப்பின் மூலமும் தனித்துவமான ஸ்டைலினாலும் இன்றும் என்றும் ரசிகர்களின் மனதில் சூப்பர் ஸ்டாராகவே ஜொலித்திருப்பார். நன்றி, வணக்கம்.